ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் உட்பட பெரும்பாலான கிரகங்கள் 3ஆம் இடத்தில் அமர்கிற போது நல்லபடியாக உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராசிநாதன் செவ்வாய், சூரிய பகவான் எல்லோருமே 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. 4ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்து 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் சுபத்துவப்படுத்துகிறார். 180 சமசப்தமமான பார்வையில் 180 டிகிரியில உங்களுடைய தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை குடும்ப வீட்டை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படைகள்ல 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய 4ஆம் தேதி புதன் பகவானும், 6ஆம் தேதி சுக்கிர பகவானும், 13ஆம் தேதி சூரிய பகவானும், 23ஆம் தேதி ராசிநாதன் சொல்லி எல்லோருமே 4ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு சேர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார்கள். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கிற போது பிருகமங்கள யோகம். 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கிற போது புத ஆதித்ய யோகம். சுக்கிரனும் புதனும் சேர்க்கிற போது அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம். சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிற போது சிவராஜ யோகம். இந்த அமைப்புகள் 4ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. இயற்கை அசுபர்களுக்கு, குறிப்பாக சூரியன் செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் நல்ல இடம். கேந்திரத்துல இயற்கை பாவர்கள் அமரலாம். குருவின் பார்வையில சுபத்துவமாக இருப்பது அதீத சுபத்துவத்தை குறிக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே குரு சுக்கிர தொடர்புகளோடு அற்புதமாக ராசிநாதன் செவ்வாய் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று தோன்றும். புதிய முயற்சிகள் எடுக்க தோன்றும். அந்த புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். 4ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. 4ஆம் இடம் அற்புதமாக இருந்து விட்டாலே வாழ்க்கையில நன்றாக இருக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். 4ஆம் இடமும் சுக்கிரனும் ராசிநாதனும் வலிமையாக இருக்கிற போது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை, சுக்கிரன் நல்ல வலிமையாக குருவின் பார்வையில் இருந்து 4ஆம் இடம் வலிமையாக பேசுகிற போது அந்த மனிதன் சுக சௌகரியங்களோடு இந்த பூமியில வாழ முடியும். 4ஆம் இடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சுக சௌகரியங்கள், உங்களுடைய கல்வி, உங்களுடைய தாயார், உங்களுடைய வண்டி வாகனம், உங்களுடைய நிலையான சொத்துக்கள், உங்களுடைய வீடு வாசல், இது போன்ற முக்கியமான அமைப்பு, ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான அமைப்புகள் எல்லாமே 4ஆம் இடத்தில் இருக்கிறது. 4ஆம் இடம் அதீத சுபத்துவமாக பிருகமங்கள யோகம், புத ஆதித்ய யோகம், லட்சுமி நாராயண யோகம், சிவராஜ யோகத்துல குருவின் பார்வையில வலுவாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல இருக்கிற பெரும்பாலான கிரகங்கள் அப்படியே நேரடியாக சமசப்தமமாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். 10ஆம் இடம் சாதாரண இடமா? பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே 10ஆம் இடம் தானே. நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம். தொழில்ல, வேலையில, உத்தியோகத்துல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், அதாவது மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றமும் நோக்கி நீங்கள் காத்திருக்கிறீர்களா? இப்போது காயை நல்லபடியாக நகர்த்தி விடலாம். நிச்சயமாக மாற்றங்கள் இருக்க போகிறது. நல்ல மாற்றமாக, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றமாக இருக்க போகிறது. சுப விரயங்கள் மாதம் முழுவதும் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற போது, 8ஆம் இடத்துல குரு இருக்கிற போது கொடை வள்ளலாக உங்களை மாற்றுவார். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய போகிறீர்கள், புண்ணிய காரியங்கள் செய்ய போகிறீர்கள். சுப விரயங்கள் நிறைய இருக்கிறது. 4ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது. உண்மையாக சொல்கிறேன், நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு இதை போல ஒரு பொற்காலம் இனி வராது. கடன் பட்டாவது நிலையான சொத்துக்களை வாங்கி விடுங்கள். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். 4ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. வருமானம் தரக்கூடிய 2ஆம் இடத்தை குரு சமசப்தமமாக பார்த்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். எப்படியும் சுப விரயங்கள் இருக்க போகிறது. வண்டி வாகனம், நிலம், வீடு வாசல், நகை நட்டு, விலை உயர்ந்த கார், விலை உயர்ந்த கடை, நகை, விலை உயர்ந்த ஆடைகள், அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு இதை போல பொற்காலம் இனி இல்லை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு கோச்சாரம் வந்திருக்கிறது. எப்படியும் வாழ்க்கைக்கு தேவையான நிலையான சொத்துக்கள் வாங்கத்தானே வேணும். கோச்சார அமைப்புகள் சரியாக வந்து கனெக்ட் ஆகிற போது வாங்கினால் அந்த நிலையான சொத்துக்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களோடு இருந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொண்டு வரும். நிலையான சொத்துக்களை வாங்குவது, நிலம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், ஒரு நகை வாங்கலாம், விலையுயர்ந்த ஆடைகள் வாங்கலாம். இது போன்ற அமைப்புகளை பார்த்துக் கொள்ளுங்கள். தரமாக இருக்கிறது, சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2ஆம் இடம்
குருவின் பார்வையில் இருக்கிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைத்து தருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ராசிக்கு நேரடியான குருவின் பார்வை கிடைக்கவில்லை. திருமணத்தின் போது 1-2 தடவை பொருத்தத்தை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் எந்த தடையும் சொல்லவில்லை. நல்லபடியாக திருமணம் செய்யலாம். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அப்படியே விலகும். இந்த ஒரு விடயத்துல நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நேரடியாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது சனி பகவான் விருச்சிக ராசிக்கு ஆகா ஓகோன்று நற்பலங்களை தரக்கூடியவர் இல்லை. ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், லக்ன அவயோகர். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி அமர்கிற போது அவசரப்பட்டு கோபப்பட்டு உங்களுக்கு வருகிற நல்ல வாய்ப்புகளை, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படியே தட்டி விடுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார். 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தை சனி பார்த்து கெடுக்கிறார். 5ஆம் இடத்திலே அமர்ந்து கெடுக்கிறார். குழந்தைகள் விஷயத்துல எந்த அவசர முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் உங்களுடைய வெல்விஷர்ஸ், பெற்றவர்கள், பெரியவர்கள், நண்பர்கள், உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களோடு கலந்து ஆலோசித்து தான் நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும். புத்தி கூர்மை 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல சனி அமரக்கூடாது. புத்தியில தடுமாற்றத்தை தந்து, கோபத்தை ஏற்படுத்தி, பிடிவாதத்தை தந்து, வருகிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தட்டி விட்டு உங்கள் லாபங்களை கட் பண்ணுவார். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தையும் அவசரத்தையும் காட்டாம சமநிலையாக தெளிவாக இருந்து விட்டால் சுகஸ்தானம் வளர்த்திருக்கிற போது, ராசிநாதன் மிருகமங்கல யோகத்துல குறிச்சுக்குற தொடர்புகளோடு மாதம் முழுவதும் நல்லபடியாக இருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு தசாபத்தி நடந்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன், அத்தனை நட்பலங்களும் அவரவர் வயதுக்கேற்ப நடக்கும். திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில வேலையில புதிய முயற்சிகளை எடுக்கலாம். வேலையில முன்னேற்றமாக போகலாம். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இருப்பிட மாற்றங்கள் வர காத்திருக்கிறது. பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாமே அதிகரிக்கும். கௌரவம் அதிகரித்து வரும். வருமானத்தில் இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். மாணவர்கள் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது குடும்ப தலைவர்கள், பெண்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்த தடை தாமதங்கள், அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிதேசம், வெளியூர், வெளி மாவட்டம் சென்று நீங்கள் சேர வேண்டும். வெளியூர்ல செட்டில் ஆக வேண்டும் என்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் இப்போது உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சுப விரயங்கள் இருக்கிறது. அதாவது சமூகத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. வருமானம் நல்லபடியாக இருந்தாலே மனசுல நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் எல்லாமே அப்படியே விலகும். 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். 3வது மனிதர்களால குடும்பத்துக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. உண்மையில சொல்றேன், கணவன் மனைவி ஒற்றுமை, காதலன் காதலி ஒற்றுமை, மனசுல நிம்மதி, உடல்ல ஆரோக்கியம், வருமானம் அதிகரிக்கும், புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும். உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உடைய பிறந்த ஜாதகத்துல 4ஆம் இடம் பாவத்துவமாக இருந்து ராகுவும் சற்று அதாவது தோஷம் அடைந்து ராகுவும் சற்று பலவீனமாக இருந்து இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபத்தி நடந்து கொண்டிருந்தால் என்னால் உங்களுக்கு நல்ல பலன்களை சொல்ல முடியாது. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட பிறந்த ஜாதகத்தையும் இப்போது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கிறது என்பதையும் கோச்சாரத்தை இணைத்துத்தான் பலன்களை பார்த்து பழக வேண்டும். தனியா கோச்சாரத்துக்கு மட்டும் பலன்களை தருகிற அதிகாரம் இல்லை. தசாபுத்திகளுக்கு தான் இப்போது உங்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும் என்கின்ற அதிகாரம் இருக்கிறது. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். தசாபுத்தியை பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் இணைத்து பலன்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு நல்ல கோச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வேலையில, தொழில, உத்தியோகத்துல புதிய முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் நடக்க போகிறது. வருமானம் நிறைவாக இருக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். குடும்ப தலைவர்களுக்கு வேலை, தொழில், உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதம் எல்லாமே விலகி வருமானம் வரப்போகிறது. மாணவ கண்மணிகள் கல்வி கற்பதற்காக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது யூனிஃபார்ம் சர்வீஸ், காவல்துறை, இராணுவம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் இருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன்ல நீங்கள் இருந்தால், ஒரு எம்டியாக இருக்கிறீர்களா, ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறீங்களா, இந்த அமைப்புகளில் நீங்கள் இருந்தால், அதாவது ஒரு கழக தலைவராக இருக்கிறீர்களா, லீடர்ஷிப்பில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய பதவிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கூடுதல் பதவிகள் தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் வலுவாக இருக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு இது போன்ற அடிப்படைகளில் தீயணைப்பு துறையில் செயல்படுபவர்கள், மருத்துவ துறையில் செயல்படுபவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், அதாவது டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், இந்த அமைப்பில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், நிலம் வாங்கி விற்பவர்கள், அதாவது பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்கும். கல் அறிந்து செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், அந்த மளிகை கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் லாபங்களும் நல்ல வருமானங்களும் இருக்கும். சூரியனுடைய துறை என்று சொல்கிற போது, அதாவது
பட்டாசு தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், மெழுகுவத்தி தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், மின்சார வாரியத்திலே வேலை செய்பவர்கள், மின்சார பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடை வைத்திருப்பவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன், 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம், குதூகலம், உற்சாகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிடிவாதத்தையும் கோபத்தையும் சற்று அழகாக நீங்கள் கையாண்டு விட்டால் இந்த மாதம் உங்களுடைய மாதம். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வாழ்கிற போது எல்லா நன்மைகளும் கூடுதலாக உங்களுக்கு நடக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பலன்களை எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்னதில் ஒரு யோதனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.